தோழர் வந்து இன்னும் நிறைய புனைவுகள் எழுதிக்கணும், அவர் கலைஞர் இன்னும் நிறைய எழுதிக்கணும், கதைகள் எழுதிக்கணும், அதை எழுதிக்கணும் அப்படின்னு அவர் தன்னை சுற்றியுள்ள பெண்களை மிகவும் ஆழமாக நேர்மையாக நேசித்திருக்கிறார். தன் தாய், சகோதரி, எங்கள் டார்லிங் வெள்ளத்தாய், இவர்களை எல்லாம் மிகவும் ஆழமாக நேசித்திருக்கிறார். இந்த நேசத்தை வச்சு அவங்களை வச்சு ஒரு காவியம் படைச்சிருக்கலாம், படைக்கல. அவர் உண்மையில் பெண்கள் வாழ்வு குறித்து மிகவும் வருத்தத்தோடு சிந்தித்து அவர் அதை தொடர்ந்து அதை எழுத ஆரம்பிச்சிட்டார். பெண்களை பத்தி ஆண்களுக்கு புரிய வைக்கிறது அந்த வேலை எங்கேருந்து முடியும்? படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த வேலை வந்து நீங்க வந்து நிஜமாவே ஐடியா இல்லாத ஆசனம். நீங்க வேற ஏதாவது காலத்துல இன்னும் நிறைய உழைச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே சொல்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் சிறப்புகள் கிடைத்திருக்கும், இன்னும் பரவலான அங்கீகாரம் இலக்கிய உலகில் கிடைத்திருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு கள போராளியாக பெண்களை பத்தி சிந்திக்கிற ஒரு எழுத்தாளராக அவர் சொல்ல மாதிரி அப்புனைவுன்னு எழுதுறதால அதுல படைப்புகம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. மிகச்சிறந்த கலை படைப்புகள் எசப்பாட்டு, ஆண்கள் சமைப்பது, அதனினும் மீது இடையினில் ஆடும் ஊஞ்சல் என்று நான் சொல்றேன். நான் அவருடைய அப்புனைவுகளை தான் பெரும்பாலும் படித்திருக்கிறேன், அதனால மட்டும் சொல்லல. அப்புறம் எங்கெல்ஸ் அவர்களின் ஒரு மேற்கோட சொல்ல விரும்புறேன். எப்பேற்பட்ட முற்போக்காளராக இருந்தாலும், எப்பேற்பட்ட முற்போக்குவாதியாக இருந்தாலும் ஒரு ஆணை முடித்தி பார்த்தால் அவனிடம் கொஞ்சமாவது ஆணாதிக்கம் இருக்கும் அப்படின்னு. ஆண் மட்டும் இந்த பெண்களுக்கே இருக்கு. பெண்களுக்கே வந்து உரிச்சு பார்த்தா ஆணாதிக்கம் சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தங்கள் அறிவுக்கும் சுயத்துக்கும் சிறிதளவு கூட மதிப்பே இல்லாத மதங்களையும் சாதிகளையும் அதை விதிக்கும் விதிமுறைகளையும் இயல்பென்று பழகி அதை வாழையடி வாழையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருப்பவர்கள் யார்? பெண்கள் தான். பெண்கள் தான். எந்த வீட்டிலையும் பாருங்க, புரட்சியாளரா ஒரு ஆண் புரட்சியாளராக இருப்பது, ஒரு ஆண் வந்து ஒரு பெரியார் கருத்துக்களை பேசுவது மிகவும் எளிது. பெண்களுக்கு வந்து அது பேசி கைத்தட்டலாம், வீட்டுக்குள்ள பேசிட முடியாது. பேசினா அவங்க மேல ஒரு பிம்பம் விழுந்துடும். சோ இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்றதுக்கே வந்து தாயன்புடன் பெண்களின் கண்களை தோழர் திறந்து விட்டிருக்கிறார். நான் அப்படி இருக்கேன். எனக்கு வந்து பெண்ணியம் அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. அது வந்து நீ ஒரு மனிதாபிமானம், நீ மனிதாபிமானியாக இருந்தால் நீ பெண்ணியவாதியாக தான் இருக்க வேண்டும். அது ஏதோ ஒரு சாப்டர்ல ஒரு ஓரத்துல we should all be feminists அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெஞ்சில எழுதிக்கிறார். சோ இவர் ஆகச்சிறந்த மனிதாபிமானி, ஆகச்சிறந்த படைப்பாளி. இவர் பெண்களை பற்றி எழுதியதில் வந்து வியப்பே இல்லை. இப்படிதான் இருக்கணும் எழுத்து அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எழுத்தாளர் ஒரு ஆணாதிக்கமும் பெண் வெறுப்பும் நிறைந்த சமூகத்தில் ஒரு படைப்பாளி பெண்ணியத்தை பற்றி எழுதி கொண்டே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சோ அப்படிதான் வந்து நான் நெசப்பாட்டை பார்க்கிறேன்.